இன்னைக்கு இருக்கிற மென்டாலிட்டி, மைண்ட் செட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருவன் எளிய ஊழியனா இருக்கிறான், எளிய நிலைமையில் இருக்கிறான் என்பதற்காக அவன் சபிக்கப்பட்டவன். பின்னால வந்தவங்களாம் பாருங்க, பங்களா வச்சு, கார் வச்சு, எனக்கு தெரியும் ஒரு 4 வார்த்தை பிரசங்கம் பண்ண தெரியாம வந்தவங்க, மேடையை பார்த்தா பயந்து விழுந்தவங்க, அவர்கள் எல்லாம் கொஞ்சம் கற்றுக்கொண்ட போது இன்னைக்கு பெரிய பெரிய மாட மாளிகைகள், நிறைய கட்டிடங்கள், நிறைய வசதிகள் பெருகி கொண்டிருக்கிற பார்க்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரே சொல்லி இருக்கிறார், என் நாமத்து நிமித்தம் நீங்கள் பாடுகள் படணும். ஆனா இன்னைக்கு சொல்லி தரவங்க கிறிஸ்துவ நிமித்தம் வருகிற பாடுகள் என்ற ஒரு கான்செப்டே கிடையாது. நீங்கள் பாடுபட்டால் அவிசுவாசி, உங்கள் விசுவாசம் இல்ல, கர்த்தரால சபிக்கப்பட்டவங்க, குறையுள்ளவர்கள், அதனாலதான் உங்களால எதையும் அச்சீவ் பண்ண முடியல அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா வேதத்துல இயேசு சொல்றாரு பாருங்க, நீ படப்போகிற பாடுகளை குறித்து, இது யார் சொன்னா? இயேசு சொன்ன வார்த்தை. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே, இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். பார்த்தீங்களா? கர்த்தர் ஒரு மனுஷன் வரும்போதே, நீ என்னை ஏற்றுக்கொண்டால் உனக்கு நான் பெரிய பெரிய பங்களாக்களை தருவேன், பணத்தை தருவேன், பேங்க் பேலன்ஸ் தரேன் அப்படிலாம் சொல்லல. உனக்கு என்ன நடக்கும் சொல்றேன். உங்கள கொஞ்சம் பேரை, உங்க சபையில கொஞ்சம் பேரை ஜெயில போடுவானுங்க. அந்த பாடுகளை குறித்து நீ எவ்வளவேனும் பயப்படாதே, உங்களை பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாட்கள் நீங்கள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகவே முடிவு பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். அப்ப பரலோகத்துல ஒரு ஜீவ கிரீடம், அந்த கிரீடம் என்பது பரலோகத்துல நமக்கு இருக்கிற ஒரு விசேஷித்த ஸ்தானத்தையும் விசேஷித்த ஒரு அடையாளத்தையும் அது நமக்கு காமிக்குது. கிரீடம் அப்படின்னு சொன்னா ஒரு விசேஷித்த அதிகாரம் பெற்றவர்கள். பரலோகத்துல உன்னைய ஒரு விசேஷித்த அதிகாரம் பெற்ற ஒரு ஸ்தானத்துல நான் வைப்பேன். ஜீவ கிரீடத்தை, ஜீவ கிரீடம்னா அந்த கிரீடம் 5 வருஷம் இருக்கும், 4 வருஷம் இருக்கும், அப்புறம் அடுத்தவன் தலைக்கு, அப்படிலாம் கிடையாது. உலகத்துல நீங்க பார்க்கிற பதவி மாதிரி இந்த கிரீடம், இந்த கிரவுன் என்பது நித்திய காலமாய் உனக்கு தரப்படும். யாருக்கு? பாடுகளை படுகிறவனுக்கு. அதெல்லாம் தெரிஞ்சதுனாலதான் அவங்க தேடி தேடி போய் பாடுகளை சேகரம் பண்ணி இருக்கிறாங்க. பாடுகள் வருமா, போகலாம், அந்த இடத்துல பார்த்துருவோம் அப்படின்னு போய் பாடுகளுக்காக எதிர்கொண்டு போன காரணம் இதுதான். அப்ப ஆண்டவர் சொல்றார், பின்னால என்ன நடக்கணும் உனக்கு தெரியாதப்பா, ஜீவ கிரீடம் உன் தலையிலே கொண்டு வந்து வைக்கப்படும், நித்திய ஜீவ கிரீடம். நடந்த ஒரு சம்பவத்தை நான் இரத்த சாட்சிகளின் புத்தகத்துல வாசித்தேன். ஒரு கம்யூனிச நாடு, பல்கேரியாவா அல்லது ரஷ்யாவா என்று எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, சைபீரியா காடுகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் கடுமையான குளிர் அங்க இருக்கும். அதுல ஒரு 10 கிறிஸ்தவ போதகர்களை அரெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அன்னைக்கு அவங்கள கொல்லணும். அப்ப அவர்களை மறுதலிக்க சொல்றாங்க. நீ கிறிஸ்துவ மறுதலிச்சிரு, எங்கள் கொள்கைகளை ஏற்றுக்கொள், இனி இந்த மத பிரச்சாரம் தேசத்துல பண்ண மாட்டேன், சபையில பிரசங்கம் பண்ண மாட்டேன்னு சொல்லு அப்படின்னு அவங்களை துன்புறுத்திட்டு இருக்கிறாங்க. அவர்கள் அதை மறுதலிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அப்புறம் அந்த 10 பேரை ஒரு நாள் இரவிலே, அந்த கடும் குளிர் இருக்கிற பார்த்தீங்கன்னா காலெல்லாம் அப்படி புதையும், அவ்வளவு பனி, அந்த பனி நிறைந்த சைபீரியா காடுகள்ல அங்க அந்த மிலிட்டரி முகாம் போட்டு இருக்கிறாங்க, கேம்ப். அங்கே இவர்களை இழுத்து கொண்டு வந்து எதிர்பக்கத்துல பாத்தீங்கன்னா நெருப்பு போட்டு ராணுவ வீரர்கள் குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறாங்க. கையெல்லாம் அப்படி வச்சுட்டு நல்ல நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு. தூரத்துல இவர்களை முழங்கால் போட வச்சிருக்கிறாங்க. பனி விழுந்து கொண்டிருக்கிறது. அங்கே அவர்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறவன் சொல்றான், கன்னை வச்சுட்டு சொல்றான், பாருங்க இந்த இடத்துல நெருப்பு இருக்குது, நீங்கள் கிறிஸ்துவை மறுதலிக்கிறதா இருந்தால் நீங்க இங்க வந்துடலாம், மறுதலிக்க மாட்டேன்னு சொன்னா அங்கே இருந்து உறைந்து செத்து போங்க அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு கட்டளை கொடுத்தானா. இது நடந்த சம்பவம் போட்டிருக்கு. அப்பொழுது ஒருவரும் அசையவில்லை, அப்படியே நிக்கிறாங்க. முதல்ல ஒரு ஆள் செத்து விழுந்தார் கீழே, கையெல்லாம் மரக்கட்ட மாதிரி ஆகி அப்படியே மரித்து, மூக்குல எல்லாம் ரத்தம் வந்து அவருடைய இரத்த குழாய்கள் வெடித்து ஒரு போதகர் மரித்தார். அடுத்தவர் திரும்பி பார்த்து அவரும் பேசாம இருந்தார். 2வது ஆள் மரித்தார். 3, 4 இப்படி ஒவ்வொன்றா. ஒரே ஒரு ஆள் மாத்திரம் நடுவில் இருக்கிறவன், அப்படியே அவனுடைய மனது ஒரு பக்கம் பயம், ஒரு பக்கம் வேதனை, செத்து போனா என்ன ஆகும், மரித்தால் என்ன ஆகும் அப்படின்னு யோசிச்சு கடைசி நிமிஷத்துல, நான் மறுதலிக்கிறேன் ஐயா, எனக்கு தாங்க முடியல இந்த உபத்திரவம் என்று சொல்லி வேகமா ஓடி வந்து அந்த நெருப்புக்கு முன்னால முழங்கால் போட்டு, என்னை எப்படியா காப்பாத்திருங்க, என்னால அந்த குளிர் தாங்க முடியலன்னு சொன்னான். அவன் ஓடி வந்த அதே நேரத்துல
இந்த ராணுவ முகாமில் இருந்த ஒரு ராணுவ அதிகாரி அவர் ஓடி போய் இவன் முழங்கால் போட்ட இடத்துல அவர் போய் முழங்கால் போட்டார். முழங்கால் போட்டு அப்படி நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறேன், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறேன், நான் இங்கே சாகிறேன் என்று சொல்லி அங்க முழங்கால் போட்டு மடித்தான். போய் என்னாச்சு அப்படின்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், தன்னுடைய காரியத்தை சொல்லி இருக்கிறார். நான் இங்கே பார்த்து கொண்ட போது என் கண் திறக்கப்பட்டு 10 கிரீடங்கள் வானத்திலிருந்து இறங்கி வந்துச்சு. இவங்க 10 பேர் முழங்கால் போட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த நடுவில் இருந்தவனுடைய தலைக்கு மாத்திரம் அந்த கிரீடம் வருவதும் போவதும் மேலே வருவதும் கீழே போவதும் மாறி 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 வந்து கொண்டிருந்தது. எனக்கு என்னமோ நடக்கிறது என்று பார்த்தேன். அதே மாதிரி இவனுடைய மனம் அங்கே அலை பாய்ந்து கொண்டிருந்தது. போயிருமா நினைச்சான். அப்போது அவன் தப்பிச்சு போய் விடுகிறேன் என்று வந்த போது அந்த கிரீடம் மறுபடியும் வானத்துக்கு போயிடக்கூடாதுன்னு அதை வாங்கி கொள்ள நான் போய் அங்கே போய் முழங்கால் படிட்டேன் என்று சொல்லி அவரும் தரையில விழுந்து மரித்து போனாராம். அப்ப பாருங்க, கர்த்தர் நிமித்தம் வருகிற பாடுகள், உபத்திரவங்கள் நமக்கு கர்த்தரிடத்திலே ஜீவ கிரீடத்தை பெற்றுத்தரும் என்று சும்மா நாங்களா சொல்லல, இயேசு சொல்லி இருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிறார், நீ முடிவு பரியந்தம் உண்மையாயிருந்து இந்த உபத்திரவங்களின் பாடுகளை நீ அனுபவித்தால் அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன்